வில்லேஜ் மிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வருஷத்துக்கு ஒரு தரம் நாங்கள் எங்கள் பூர்வீகமான பழைய பனங்காட்டிற்கு போய் பார்த்துட்டு வருவோம். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவோம். அதைத்தான் இந்த போன வருஷம் மழையினால் போக முடியல, இந்த வருஷம் போய் பார்க்க போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எங்கே போகிறோம்? கடற்கரை. ஆமாம், நான் வெட்டுறேன். அதுதான் எடுக்கிறது ஒரு ஆசை. பாடி கட்டு பயில்வானை எப்படி காண நிற்காருன்னு. அது எப்படி இருக்கு? பயில்வான் தான் நிற்கி வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி எப்படி நிற்குது இந்த கோழி? நல்லா பெரிய சாவல்ண்ணே, இதுதான் நிறைய நல்ல பெரிய சாவல். இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குண்ணே? போட்டு நிறைய திங்கெல்லாம் போகலாம். Living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. I'm kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well I just wanna be happy. How to get there? Glad that you asked me. I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. Cause there's so many differences in each of us. Trust your gut, it can show you what you want. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days.
2 சட்டி ரெடியாண்ணே. ஒரு வகை சரிஞ்சிருக்கோ? சரி சரி. ஓகே, இங்கே வந்து நமக்காக இப்போ கிழங்கு சுட்டுருக்காங்க. சுட்டு முடிச்சோன்னா இங்கே நம்ம சாப்பிட்லாம். ஓகே, சமையல் வேலை முடியறதுக்குள்ளே நம்ம கடலுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வரலாம். இங்கே பாருங்க, வாவ். தம்பி எடுத்துன்னு முதல் 2 பிடிச்சிட்டான். வந்தோம்னா கடல். முன்னாடி வந்து கடல் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே இல்லை. கடல் வந்து இவ்வளோ தூரம் இல்லை. ஒரு 10-20 அடி முன்னாடி தள்ளி தான் இருந்தது. 20 அடியா? ஆமாம், ஒரு 30 அடி கடல் உள்ளே தள்ளி இருந்தது. இப்போ காலப்போக்கில் கடல் நகர்ந்து வந்துடுச்சு. இப்படியே கடல் ஏறி ஏறி பல ஊர்கள் அழிக்க போகுதுன்னு நினைக்கேன். கடலை பார்த்தோன்னே குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா? சரி, அதான் ஏய் குப்பரை கவுக்க இங்கிட்ட மூஞ்ச வை. இப்படிதான் மஞ்சக்கிளி. அது இது இப்போ நிறைய கூனி இருக்காங்க. ஏற்கனவே கூனி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் போய் கூனி பிடிக்க போகிறோம். பார்ப்போம், நமக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும். மீன் பிடிக்க போகிறாங்க. இப்படி தான் பிடிக்கணுமா? அவ்வளோ இருக்கா? பரவாயில்ல, வெற்றிகரமாக முதலாக முத்தான முதல் கூனி. சூப்பராக இருக்கே. ஆமாம், ஓகே சூப்பர். இப்போ பிடிங்க பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ காட்டு பிடிங்க பார்க்கலாம். மீன் கூனி. ஆமாப்பா. பாப்பா வலிக்கு விழுந்துடாதம்மா. நல்லா இருக்கு, போடுங்க. வாவ், துள்ளுது. எங்க இருக்குது? ஆமாம்,
பெரிய மீன் மாட்டிடுச்சு கையிலே மச்சான் கேட்ச் பிடிச்சிட்டாங்க தண்ணிக்குள்ள தூக்கி போடுங்க பார்க்கலாம் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள போடாதீங்க பிடிச்சிடுறா 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 கொண்டா அந்த வலைக்கு யாருக்கு தலை போடலாம் அப்பாக்கு தலை போடுறேன் ஓட்டி ஓட்டி பிடிக்கா காண்ட தம்பி எடுத்துருங்க பிடிச்சிருக்கிறியா பெருசு வாங்கிரு காட்டு 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 இது ஒன்று நிமிஷம் எங்க பிடிச்சிங்களா இல்லையா சிறுசு தானா எங்க பரவாயில்ல கருப்பு டைகர் ஃப்ரெஷ் ஆமா இந்த இது பெருசான வளர்ப்பு கைறான் போட்டுருங்க ஏய் அதுக்கு அடுத்து போக கூடாது சரி இதில் இருக்கட்டும் நான் தள்ளி இருந்துக்கிறேன் அம்மா பேக் எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல இங்கே பாருங்க தவணு நல்லா கட்டி தவணு சாப்பிட்டோம்னா கேட்பெரி 5 ஸ்டார் சாக்லேட் அந்த ருசியெல்லாம் இதுக்கு ஈடாகாது. ஓகே நம்ம பனங்காட்டுக்கு வந்த நேரத்தில் ரைட்டாக அப்படி இங்கே பார்த்தோம்னா நம்ம கண்ணுவெளி கிழங்கு அதாவது செங்காந்தல் மலர் நம்ம மாநில மலர் வந்து பூத்துருக்கு. இது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். இது நம்ம என்ன சாப்பாடு வைங்க பின்னாடி நடுவில் ஒரு கீறு நடுவில் ஒரு கீறணும். இப்போ இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி எடுக்கும்.
அது சாப்பிடு வீடியோ. கரும்பு, கிழங்கு, தவணு, கறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமாம் ஆயிட்டு. அப்படியா? மீன் ஆமாம், நான் இப்போ பையில் வச்சுட்டேன். மழை வரதும் அப்படி கிளம்ப அப்படின்ட்டு. நீங்கள் அலசத்துக்கு சேர்த்துட்டேன். முன்னாடி பேக்கில் சிப்பில் இருக்கும் பாரு. பாருங்க, இதில் பிடிச்ச கூனி நீட்டாக அலசியாச்சு. எல்லாம் ஒளிஞ்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கு, கண்டியே பிடிக்க முடியாது. வடையில் கடியில் போய்க்கிட்டு பவி. நாம் வந்து சாயல்குடி ஜெகன் அண்ணன், அதாவது ஜெகன் சேனல் 4 தமிழ் அண்ணனோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுமே கிராமப்புற வாழ்வியல் சார்ந்து தனித்துவமான வீடியோக்கள் அண்ணன் போடுறாரு. அண்ணனை இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி நான் கூப்பிட்டுருந்தேன், அண்ணன் வந்திருக்காரு. அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. சாப்பாடு ஆமாம், வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சாலே. சேவல் கறி சாப்பாடு. சேவல் கறி சாப்பாடு. சரி, நான் ஏரியா அப்படின்னா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அதாவது இது பகுதியில் எல்லாம் இருக்கிற மாதிரி கரையை ஒட்டி பனை மரம், கருவேல மரம், நிறைய விதமான அந்த ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிகள் இருக்கிறதுனால ரொம்ப ரம்மியமான ஒரு சினிமா லொக்கேஷனுக்குண்டான பகுதி மாதிரி இருக்கு. சரிங்கண்ணா.